வணக்கம், நான் உங்கள் வினி. வெல்கம் டு வினிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பொன்னங்கண்ணி சாலட் அல்லது மெல்லும் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கட்டி கீரையை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். 1/4 கப்பு துருவின தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க, 3 க்ரீன் சில்லி வெட்டி வச்சுக்கோங்க, 2 பல் பூண்டு, 8 கருவேப்பிலை, சிறிதளவு மஞ்சள், சிறிதளவு உப்பு தேவைக்கேற்ப, சிறிதளவு எண்ணெய். நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சள், உப்பு, துருவின தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வெட்டி வச்சுருக்க பொன்னங்கண்ணி கீரையோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையாக இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி தண்ணி கூட ஆட் பண்ணலாம். ஸோ எண்ணெயும் ஆட் பண்ணாமல் தண்ணியும் ஆட் பண்ணாமல் கூட இதை சமைக்கலாம். நல்லா கிளறணும், நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதோட நிறம் மாறுறதுக்கு முதல்லையே அந்த பச்சை நிறமாக இருக்கிற நேரமே நாம் இறக்கிடணும். கலர் மஞ்சள் ஆகிட்டா அதோட பலனும் அதோட டேஸ்ட்டும் குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடு சேர்த்து சில பேர் விருப்பமாக இருந்தால் லைம் புளிஞ்சு விட்டுக்குவாங்க. ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ நான் லைம் புளியலை, எனக்கு லைம் தேவையில்லைன்னு சொல்லி நான் போட. உங்களுக்கு லைம் பிடிக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லைம் போட்டு. இந்த மாதிரியே நீங்களும் பொன்னங்கண்ணி சாலட் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கும் சொல்லுங்கள். நன்றி.